என்ன பேசுகிறாரு அப்படின்னா, எங்கள் அம்மாவுக்கு தப்பாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டீங்க, இப்போ அதை திருப்பி ரெக்டிஃபை பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னா வேறு மருத்துவர்கிட்ட போனால் இவ்வளோ செலவாகுதுங்கிறாங்க, நீங்கள் தவறாக மருத்துவம் பண்ணதுக்கு அதனால நீங்கள் தான் அந்த பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவரை கேட்குறாரு. அப்போது இந்த அங்கே இருக்க செக்யூரிட்டி யாராவது பிடிக்க முடியல, பின்னாடி கத்திட்டே ஓடுறாங்க. அதில் ஒருத்தர் கத்துறாரு, குத்திட்டு ஓடுறாங்க. கத்துனோட தான் அங்கே வேலை செய்கிற ஒரு வயசானவர் மடக்கி பிடிக்கிறார். அதுக்கப்புறம் தான் செக்யூரிட்டி போய் பிடிக்கிறாங்க. செக்யூரிட்டி அந்த லட்சணத்தில் இருக்காங்க. டாக்டர்கள்லேயே தவறு செய்யக்கூடிய டாக்டர்கள் இருக்காங்க. அவர் தப்பவே முடியாது. ஏன்னா சிசிடிவியோட எவிடன்ஸை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புது சட்டத்தில் கொண்டு வந்திருக்காங்க. டாக்டர் அவரோட தொழில தப்பு இருந்தால் சொல்ல வேண்டிய இடத்துல போய் சொல்லுங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அதை விட்டு போட்டு போய் குத்தி கொலை பண்ண போகிறதுனா இப்போ என்ன அர்த்தம்? இப்போ சட்டத்தை நீங்கள் கையில் எடுத்துக்கிறீங்களா? அப்போ எதுக்கு போலீஸு, அதுக்கு எதுக்கு நீதிமன்றம்? அப்போ எது எப்படி ஜனநாயக நாட்டில் இதெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் நிகழ்ச்சியினை சிறப்பிக்க வருகை தந்திருக்கிறார் ஓய்வு பெற்ற உதவி ஆணையாளர் அவர்கள் திரு ராஜாராம் அவர்கள். வணக்கம் சார். சார், இப்போ நேற்றைக்கு சென்னையில் கிண்டியில் இருக்கக்கூடிய கலைஞர் பல்நோக்கு மருத்துவமனையில் ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவம் இன்னும் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. அதை நீங்களும் பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு பேஷண்ட், நோயாளியினுடைய மகன் அதில் பணிபுரியக்கூடிய மருத்துவரை கத்தியால் குத்தி ஒரு கொலை முயற்சி பண்ணியிருக்கிறாரு. அது குறித்து நீங்கள் சொல்லுங்கள் சார். எப்படி? அதாவது எல்லா அரசு மருத்துவமனைகளிலும் அரசு மருத்துவர்கள் அவங்க பணியை செய்கிறாங்க. அவங்க ஆக்சுவலாக ஸ்ட்ரென்த்து ஆஃப் ஆஃப் த ஸ்ட்ரென்த் தான் இருக்குது. எவ்வளோ மருத்துவர்கள் இருக்குமோ, எவ்வளோ மருத்துவர்கள் தேவையோ அந்த அளவுக்கு மருத்துவர்கள் இல்லை, குறைவாக தான் இருக்காங்க. இருந்தாலும் கூட அவங்க அவங்களோட பணியை கரெக்டாக தான் செய்கிறாங்க. இந்த அவுட் பேஷண்ட் பார்ப்பாங்க, காலையில் ஓபிம்பாங்க. அந்த ஓபிக்கு எவ்வளோ பேர் வந்தாலும் சரி, ஆக்சுவலாக அவங்க 12 மணி வரைக்கும் தான் அவங்களுக்கு ஓபி. ஆனால் அப்படி இல்லை, நிறைய பேஷண்ட்ஸ் வந்தாங்கன்னா 1 மணி 2 மணி வரைக்கும் கூட இருந்து பார்க்குறாங்க. அந்த மாதிரி அவங்க அதாவது அவங்க பணியை அவங்க சரியான திறம்பட செய்கிறாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அங்கே போதிய வசதிகள் இருக்காது அரசு மருத்துவமனையில். இருந்தாலும் கூட அரசு மருத்துவர்கள் நல்ல பணி செய்கிறாங்க. அதில் நம்ம குறைய சொல்ல முடியாது. அவங்களையும் ஹியூமன் எரர் இருக்குது, சில தவறுகள் நடக்கலாம். பட் இந்த சம்பவத்தை பொறுத்தவரை இந்த அக்யூஸ்ட் விக்னேஷ் டேக்கிறான் பேர், டாக்டர் பேர் பாலாஜி. பாலாஜிங்கிற மருத்துவர் அவங்க அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு புற்றுநோய் 5வது ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, கேள்விப்பட்டது தான். ஆமாம், அவர் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு கீமோதெரபி அந்த கீமோதெரபி பண்ணியிருக்காங்க. அது பண்ணையில் கொஞ்சம் வலி இருக்குது தான் செய்யும். அதோடைய எஃபெக்ட் 1 or 2 days ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அந்த மாதிரி உயிரை காப்பாற்றணுங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் அந்த கீமோதெரபி பண்ணியிருக்காங்க. அதில் அந்த அம்மாவுக்கு வலி ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு இருக்காங்க. இந்த தம்பி என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க சரியான முறையில் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா செகண்ட் ஒப்பீனியன் யாரையே போய் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கேட்டிருக்காங்க. பொதுவாக ஒரு டெய்லர், ஒரு டாக்டர் எல்லாருமே ஒரு ஒத்த கருத்தோடு இருக்க மாட்டாங்க. அந்த விஷயம் என்னமோ ஒன்று தான், ஆனால் ஒவ்வொருத்தரும் அணுகக்கூடிய முறை வேறு மாதிரி இருக்கும். அந்த முறையில் செகண்ட் ஒப்பீனியன் பார்த்து அந்த டாக்டர், ப்ரைவேட் டாக்டர் சொல்லியிருக்காரு, இவர் தவறான முறையில் போனதாக போயிட்டுருக்காரு, அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காரு, இங்கே கூப்பிட்டுவாங்க, நான் பண்ணிடலாம், அதுக்கு இவ்வளோ செலவாகும், அவர் தப்பாக பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இந்த பையன்கிட்ட சொல்லியிருக்காங்க. இது அவர் மைண்ட் செட்டப்பில் வந்துருச்சு. அவர் டாக்டர்கிட்ட போய் கேட்கலாம், சார் இது மாதிரி தப்பாக பண்ணுறீங்கன்னா அது தப்பு இல்லை, அது ஒன்றும் இல்லை. அதில் கேட்குறது முறை. பொதுவாக டாக்டர் ஒரு பேஷண்ட்டுக்கு செக் பண்ணி அவங்களுக்கு என்னென்ன வியாதி இருக்குது அப்படிங்கிறத நிச்சயமாக அவங்க அட்டெண்டர்கிட்ட சொல்லணும். அப்போது அந்த டாக்டர் அவர் ரூமில் போய் தனியாக போய் பார்க்குறாரு. தனியாக பார்த்து கிட்டத்தட்ட 1/2 hour பேசுகிறார். என்ன பேசுகிறாரு அப்படின்னா, எங்கள் அம்மாவுக்கு தப்பாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டீங்க, இப்போ அதை திருப்பி ரெக்டிஃபை பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னா வேறு மருத்துவர்கிட்ட போனால் இவ்வளோ செலவாகுதுங்கிறாங்க, நீங்கள் தவறாக மருத்துவம் பண்ணதுக்கு அதனால நீங்கள் தான் அந்த பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவரை கேட்குறாரு. அவர் எப்படி கொடுக்க முடியும்? அவர் கொடுக்க முடியாதுங்கிறாரு. அப்போது இவர் ஆல்ரெடி ப்ரீ பிளான்டாக வீட்டில் இருந்து கத்தி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஏதோ ஒரு கத்தி. எதுக்கு? அப்போ அவர் உள்நோக்கத்தோட தான் வராரு, தாக்கணுங்கிற நோக்கத்தோடு தான் வராரு, இவரை குத்தி கொலை பண்ணணுங்கிற நோக்கத்தில் தான் வராரு. அங்கே இருந்த பொருள் எடுத்து பண்ணல, வீட்டில இருந்து எடுத்துட்டு வராரு. அப்போ அவரோட நோக்கம் என்னன்னு தெரியுது. அந்த உடனே டாக்டர் கிட்டத்தட்ட 1/2 hour ஆர்கியூ பண்ணியிருக்காரு. ஆர்கியூ பண்ணி கேட்டு அவர் இன்னும் சொல்ல போனால் மிரட்டி இருக்காருன்னு சொல்லலாம்.
டாக்டரை பணம் கொடுங்கன்னு கேட்டு மிரட்டியிருக்காரு. அப்படிதானே அர்த்தம்? ஆமாங்க சார். அதான் நடந்திருக்கு. அவர் மாட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் வாக்குவாதம் இருக்கு. உடனே அவரை கத்தி எடுத்து குத்திருக்காரு. குத்துனதுல அவரு ஹார்ட் பேஷண்ட் டாக்டர். அந்த ஹார்ட் பேஷண்ட்டுக்கு ரத்தம் உறையாம இருக்கிறதுக்கு ஒரு மாத்திரை போடுவாங்க. அந்த மாத்திரை போட்டா ரத்தம் உறையாது. ஆனா ஏதாவது ஒரு காயம் பட்டா ரத்தம் வந்துகிட்டே இருக்கும். ரத்தம் நிக்காது. நார்மலா ஒருத்தருக்கு காயம் பட்டுனா கொஞ்ச நேரத்துல அந்த இடம் உறைஞ்சிரும் ரத்தம். பிளேட்லெட்ஸ்னு சொல்லுவாங்க. ஆமா, அந்த இடத்துல ரத்தம் உறைஞ்சிரும். ஆனா இந்த மாத்திரையை போட்டு யாருக்கு அப்படின்னா ஹார்ட் பேஷண்ட்டுக்கு அந்த மாத்திரையை போடுவாங்க. அந்த மாத்திரையை போடுறப்போ ரத்தம் உறையாம இருக்கிறதுக்காக. அதை போட்டவங்களுக்கு காயம் ஏற்பட்டா அந்த ரத்தம் உறையாது. ஆக இவருக்கு பட்ட காயங்கள் 2-3 இடத்துல குத்திருக்காரு. ரத்தம் வந்துகிட்டே இருக்கு, நிறுத்த முடியல. அதனால அவரை கஷ்டப்பட்டு காப்பாத்திட்டாங்க. அது சரி, இவரு குத்திட்டு திருப்பி வெளியே நடந்து வர்றாரு. இந்த தங்கப்பதக்கம் சிவாஜி கணேசன் நடந்து வர மாதிரி அவ்வளவு இதா ஸ்ட்ரெயிலா நடந்து வர்றாரு. ஒரு தப்பும் பண்ணிட்டு அவர் அரசு மருத்துவரை அவரோட ஆபீஸ்ல போய் கொலை செய்யும் நோக்கத்தோட வீட்டுல இருந்து கத்தி எடுத்துட்டு வந்து அவரை பணம் கேட்டு மிரட்டி அதுக்கப்புறம் அவரை குத்திட்டு திருப்பி வந்து நடந்து போறாரு இந்த கம்பீரமா. அப்போ வந்து இந்த அங்க இருக்க செக்யூரிட்டி யாராவது பிடிக்க முடியல, பின்னாடி கத்திட்டே ஓடுறாங்க. அதுல ஒருத்தர் கத்துறாரு, குத்திட்டு ஓடுறாங்க. கத்துனோடதான் அங்க வேலை செய்யற ஒரு வயசானவர் மடக்கி பிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் செக்யூரிட்டி போய் பிடிக்கிறாங்க. செக்யூரிட்டி அந்த லட்சணத்துல இருக்காங்க, அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தா இருக்காங்க, அந்த அளவுக்கு அவங்களோட நிலைமை அந்த லட்சணத்துல இருக்கு. இவர் போற வழியிலேயே குத்திட்டு வெளியே வந்தவொடனே அந்த கத்தியை தூக்கி ஓரமா போட்டுறாரு. வெளியே போட்டுட்டு போகல தான் அவர் முடக்கி பிடிக்கிறாங்க. அப்புறம் அந்த கத்தியை எடுத்துடுறாங்க, ரத்த கரையோட அந்த கத்தியை. உங்களை என்ன சொல்ல வரேன்னா, அந்த அரசு மருத்துவமனை பெரிய அளவில் அதை ரெடி பண்ணி இப்போ தான் திறந்தாங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி. ரொம்ப நல்ல ஹைஃபையா இருக்கும்னு சொல்லுங்க. ஆமாம், எல்லா வசதிகளும் இருக்கு, முதியோர்களுக்கு ஏகப்பட்ட வசதிகள் இருக்கு, மருத்துவ வசதிகள் இருக்குன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். ஆனால் அந்த மருத்துவமனைக்கு காவல்துறை பாதுகாப்பு போடணுமா இல்லையா? ஸ்டான்லி ஜிஹெச், இப்போ சென்னை எடுத்துட்டா ஸ்டான்லி ஜிஹெச், ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல், கேஎம்சி, 4 பெரிய ஹாஸ்பிட்டல். இந்த 4 பெரிய ஹாஸ்பிட்டல்லையும் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு பாதுகாப்புக்கு. அந்த ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லையும் ஒரு இன்ஸ்பெக்டர்ல 2 இன்ஸ்பெக்டர் இருக்காங்க. அவங்களுக்கு கீழே சப் இன்ஸ்பெக்டர் ஸ்ட்ரென்த் இருக்கு. ஆனா இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போடலை. அது போட்டிருக்க வேண்டியது அரசோட வேலை. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி அதை ஓப்பன் பண்றப்போ அதுக்கு தேவையான மற்ற மருத்துவ உபகரணங்கள்லாம் பார்க்குறோம். பாதுகாப்புங்கிறது முக்கியம் இல்லையா? அதே மாதிரி கல்கட்டால ஒரு பயிற்சி மருத்துவரை கொலை பண்ணி ஆர்ஜிகர் மருத்துவமனையில் அதுக்கப்புறமா இவங்க விழிச்சிருக்கணும். அது உலகம் மொத்தமே. ஆமா, ஏன்னா இது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, அப்போ ஒரு ஓபி போலீஸ் ஸ்டேஷன் போட்டு இப்போ மற்ற ஸ்டேஷன்லாம் இருக்குது, மற்ற இது இருக்கு பாருங்க, ஜிஹெச் ஸ்டான்லாம் சொன்னோம் இல்லையா, அங்கெல்லாம் இருக்க ஓபியில் கூட காவலர்கள் எப்படி இருக்காங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரென்த்து கம்மியாக தான் இருக்குது. காவல்துறையில் பற்றாக்குறை இருக்குது. அங்கே இருக்க காவலர்கள் யாருன்னா உடம்பு சரியில்லாதவங்க, கைகால் நடக்க முடியாதவங்க, அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக அங்கே காவல் நிலையத்துக்கு மாற்றிட்டு வந்து அங்கே இருக்கிறாங்க. அப்படி பார்த்தா 50 காவலர்களோட 10 பேர் 5 பேர் தான் இருக்கிறாங்க. அந்த 5 பேரும் அவங்களுக்கே சிகிச்சை பண்ணக்கூடியவர்கள் தான் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தால் அதை தடுக்கிறது எப்படி அப்படிங்கிறதுக்கு அந்த வழிமுறைகள், அதுக்கு தகுந்த ஸ்ட்ரென்த்து அந்த ஸ்ட்ரென்த் அங்கே இல்லை. ரெண்டாவது, செக்யூரிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் யார் வந்து உள்ளே வந்தாலும் யார் வராங்க எதுக்கு வராங்கன்னு அவங்களை செக் பண்ணணும். செக் பண்ணி அவங்க பேர் என்ன, அட்ரஸ் என்னன்னு கேட்டு எழுதி அவங்க ஃபோன் நம்பரை வாங்கி அவங்கள மெட்டல் டிடெக்டர் செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் உள்ள அனுப்பணும். அது ஒரு டாக்டர் ரூம்ல நேரா உள்ள போயிருக்காரு. அதான் சொல்றேன், அங்க வந்து அதாவது செக்யூரிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூல அது லேப்ஸ், அதுதான் உண்மையான விஷயம். அப்புறம் வந்து யார் உள்ள வந்தாலும் சரி, இப்போ எமர்ஜென்சி ஒருத்தர் அடிபட்டு வர்றாரு, காயத்தோட வர்றாரு அப்படிங்கிற பட்சத்தில் அவர் வரலாம், அவர் கூட 2-3 வரலாம், வந்தாலும் கூட அப்புறம் ஃபாலோ பண்ணி பார்க்கணும். அவங்கள கேஷுவாலிட்டிக்கு போனாங்கன்னா அங்கே போய் என்னாச்சு ஏதாச்சும் அப்படின்னு கூட 2 பேர் போய் பார்க்கணும். அதுக்கு போலீஸ் ஸ்ட்ரென்த்து வேணும். காவல்துறையோட ஸ்ட்ரென்த்து, காவல்துறை அங்கே இல்லை. மெயினாக ஃபஸ்ட்டு அங்கே ஒரு ஓபி போலீஸ் ஸ்டேஷன் இது இந்த சம்பவத்துக்கு அப்புறம் போட்டிருக்காங்க. அதை வந்து பக்கா போலீஸ் ஸ்டேஷன் ஆக்கணும். ஓபி போலீஸ் ஸ்டேஷன்னா அங்கே வந்து ஒரு எஸ்ஐ 4 போலீஸ் அப்படி தான் இருப்பாங்க. ஒரு பக்கா ஃபுல் ஃப்ளெட்ஜ் போலீஸ் ஸ்டேஷன் அங்கே இருக்கணும். கட்டாயம் தேவை. சின்னதா ஓபி மாதிரி புறக்காவல் நிலையம் எதுக்காக தேவை? அந்த புறக்காவல் நிலையம்னு சொல்லி முன்னாடி ஓபியா வச்சாங்க. இப்போ பக்கா போலீஸ் ஸ்டேஷன் எல்லாமே 2 இன்ஸ்பெக்டர் இருக்கணும்ன்றீங்க. இப்போ இருக்காங்க, அவன் ஜிஹெச்ல மற்ற எல்லாத்துலையுமே இருக்காங்க, எல்லா இடத்துலையும். அதுக்கு ஸ்ட்ரென்த்து, நல்ல ஸ்ட்ரென்த்து போடணும். ஸ்ட்ரென்த்து வந்து இது மாதிரி சொன்னேன், இது மாதிரி உடம்பு சரியில்லாதவங்களை போட்டு அது பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா
அங்கே என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதுனா, இப்போ இதில் வந்து ஒரு டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுனால அந்த பேஷண்ட்டோட சன்னு வந்து பிரச்சனைன்னு சொல்லி வந்து குத்திட்டாரு. ஆனால் இப்போ நான் என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன். நான் வந்து ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய அந்த பகுதி வந்து வண்ணாரப்பேட்டை காவல் நிலையத்தில் வரும். அந்த வண்ணாரப்பேட்டை காவல் நிலையத்தில் சப் இன்ஸ்பெக்டராகவும் இன்ஸ்பெக்டராகவும் ஏசியாகவும் வேலை பார்த்தேன். அதனால் அங்கே ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் நான் வேலை பார்த்து அந்த இதோட இணைஞ்சது. அதனால் அடிக்கடி அங்கே போவேன். அங்கே இருக்க அங்கே டீன் இருப்பாங்க, ஆர்எம்ஓ இருப்பாங்க, அவங்க கூடலாம் ஒரு லைசன் வச்சுருப்பாங்க. வச்சுக்கிட்டு அங்கே என்ன பிரச்சனைகள் இருக்குது, அங்கே என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்களும் நம்மளுக்கு ஈஸியாக கான்டாக்ட் பண்ணணும், நம்மளும் அவங்கள கான்டாக்ட் பண்ணணும். நான் கடைசியில் இதுக்கு கீழ்ப்பாக்கத்தில் இருந்தேன், கேஎம்சி ஹாஸ்பிட்டல். அங்கேயும் டீன் கூட ஒரு நல்ல ரேம்போ மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். அந்த காவலர்களையும் அவங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கணும். என்ன நடக்குது, என்ன பிரச்சனைன்னு. என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னா, கேஎம்சியை பொறுத்தவரை தீக்காயத்துக்கு அதுதான் ஸ்பெஷலிஸ்ட் தமிழ்நாட்டிலே. எங்கேயாவது ஒருத்தர் ஒரு அரசியல் காரணத்துக்காகவோ குடும்ப காரணத்துக்காகவோ தற்கொலை பண்ணுறதுக்காக கொடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு ஃபர்தர் அங்கே தான் வருவாங்க, ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்டுக்கு. அப்படி அரசியல் காரணமாக சம்மந்தப்பட்டு அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா ஊரில் இருக்க எதிர்கட்சி அரசியல் தலைவர்கள் எல்லாம் அங்கே வந்துடுவாங்க, அவங்கள சேர்ந்தவங்க அங்கே வந்துடுவாங்க. அப்போ அங்கே ஒரு பிரச்சனை வரும். இன்னொன்று, ரவுடிகள் அவங்க விட்டுப்பட்டாலோ அவங்க தாக்கப்பட்டாலோ அவங்கள சேர்ந்தவங்கலாம் வந்துடுவாங்க. அவங்களுக்கு கொண்டு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கல, ஒரு வேளை இறந்து போயிடுவாங்க. சில சமயத்தில் இறந்துட்டாங்கன்னா ஹாஸ்பிட்டலே லூட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகளையும் பார்த்துருக்கேன். ஃபுல் ஸ்ட்ரென்த்தை வச்சுக்கிட்டு குமரன் ஒருத்தரை வந்து ஸ்ரீபெரும்புதூரில் விட்டுட்டாங்க. விட்டுன்னா கிட்டத்தட்ட 35 விட்டு அவரை கடைசியாக கேஎம்சி கொண்டு வராங்க. இங்கே இறந்து போயிடுறாரு, வரதுக்கு முன்னாடியே இறந்து போயிடுறாரு. அவரை சேர்ந்தவங்க கிட்டத்தட்ட ஒரு 500 பேர். இங்கே இவங்க காப்பாற்றலை அப்படின்னு அவர் அங்கேயே விட்டு போய்ட்டு அங்கேருந்து வேற ஒரு ஹாஸ்பிட்டல் போய் அங்கேருந்து இங்கே வராரு. அதுக்கு முன்னாடி அவர் இறந்து போயிட்டார். அந்த மாதிரி சூழ்நிலைகளில் வந்து டாக்டர்கள் பாதிக்கப்படுவாங்க. இதே மாதிரி ஸ்டான்லிலையும் நடக்கும் அடிக்கடி. யாராவது ஒரு சூழ்நிலையில் காயம்பட்ட, அதாவது ஆக்சிடென்ட்லையோ இல்லை யாராவது சூசைட் பண்ணுங்கிறதுல வந்து கேஷுவாலிட்டி தான் முதல்ல வருவாங்க. டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு அவர் தான் சொல்கிறவர் இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டா உடனே அவங்களுக்கு கோவம் வந்துடும், நீ காப்பாற்ற மாட்டியா அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ அந்த மாதிரி சூழ்நிலைகளில் அந்த இடத்துல காவலர்கள் கொஞ்சம் அலர்ட்டான காவலர்கள் எல்லா பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய, அதே மாதிரி அவங்கள பேசிஃபை பண்ணவும் செய்யணும். அன்பாலையும் பேசி அவங்கள, இல்லை அவங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, அப்போ அவங்க கோவத்தில் நம்ம அந்த கோவத்தை வந்து வெளிப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு தெரியாது. அப்போ அந்த சமயத்தில் அதையும் தாங்கிக்கிட்டு டாக்டர்களையும் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி டாக்டர்களுக்கும் பிரச்சனை வராமல் பார்க்கணும். இந்த சிலர் வந்து காயம், அதாவது இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாங்க ஹாஸ்பிட்டலில், இவங்களுக்கு ரைவல் கேங்கை சேர்ந்தவங்க வந்து திடீர்னு அட்டாக் பண்ணி இங்கே ஹாஸ்பிட்டல் வச்சு போடுவோம். இது மாதிரி ஸ்டான்லியில் என்னாச்சுன்னா, சுப்பையா அப்படின்னு ஒருத்தர் வியாசர்பாடியில் அவர் இரும்பு கடை வச்சிருக்காரு. சேரான்னு ஒரு பெரிய ரவுடி கேள்விப்பட்டீங்களா? இந்த சேராவோட சித்தப்பா தான் அவர். சேரா வெள்ள ரவி 2 பேரும் ரைவல் கேங் லீடர்ஸ். இந்த சேராவுக்கு ஃபுல் சப்போர்ட்டும் இந்த சுப்பையா தான். உடனே சுப்பையா என்ன பண்ணுறாங்க, அங்கே வச்சு ஒரு பைக்கில் வர ஒரு ஒய்ஃபும் முறையில் அங்கே மடக்கி வெட்டுறாங்க. அவர் காயம்படுறாரு. காயம்பட்டால் எங்கே வருவார், கேஎம்சிக்கு வருவார், ஸ்டான்லிக்கு வருவார்னு சொல்லி அங்கே ஒரு டீம் இருக்குது ரெடியாக. இவர் அங்கேருந்து ஸ்டான்லி கொண்டு வராங்க. ஸ்டான்லி கொண்டு வந்து கேஷுவாலிட்டியிலேருந்து டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காரு. கரெக்டாக கேஷுவாலிட்டிலே அவர் வெட்டி கொண்டுட்டாங்க. டாக்டர் பொழைச்சது பெரிய பொழைப்பு. அதுக்கப்புறம் தான் காவல் நிலையங்கள் எல்லாத்தையும் ஸ்ட்ரென்தன் பண்ணி அந்த ஓபி போலீஸ் ஸ்டேஷன்லாம் போட்டு, அப்போல்லாம் முதல்ல ஏசி லெவலில் போட்டாங்க. இது நடந்தது 80s நடந்தது. எதுக்காக இதை சொல்ல வரேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் கத்தியோட பூந்து கேஷுவாலிட்டியில் கொலை பண்ணுறாங்க. அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கிறப்போ, அப்போ இது மாதிரி ஹாஸ்பிட்டலில் ஒரு பிரச்சனைங்கிறப்போ நிச்சயமாக அதுக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடியே பண்ணியிருக்கணும். இப்போ பண்ணி இனிமேலாவது அதை கண்காணிக்கணும். ரெண்டாவது, அந்த ஸ்ட்ரென்த்து, அது ரொம்ப முக்கியம். இப்போ காவல்துறையில் 1,32,000 பணியிடங்கள் இருக்குங்கிறாங்க. கிட்டத்தட்ட 15,000 போஸ்ட் வேக்கண்ட்டாக இருக்குது. டிஎஸ்பி பட்டாலியன் இருக்குது, அதில் ஒரு 13 பட்டாலியன் இருக்குது. ஒரு பட்டாலியன் கிட்டத்தட்ட 1000 பேர் இருக்காங்க. அவங்கள வந்து ஒரு குறிப்பிட்ட இடங்களில் இருக்காங்க. பிரச்சனைகள்னா தான், பெரிய பிரச்சனைகள் தான் அவங்க மூவ் பண்ணுவாங்க. இப்போ அதுலேருந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த் எடுத்து இது மாதிரி பிரச்சனைனா பிரச்சனை ஏற்படக்கூடியது டெய்லி ஏற்படும். இப்போ நான் சொல்லக்கூடியது இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்துலேயுமே நிச்சயமாக பிரச்சனைகள் நடக்கும். எப்போ யாரை வெட்டுவான்னு தெரியாது. வெட்டுப்பட்டவங்க வருமா, இல்லை ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் அடிபட்டு வருமா, அப்படி இருக்கிறப்போ அந்த இடத்துல என்னென்னா அந்த கோபம் வந்து டாக்டருக்கு மேலே தான் வரும். கண்டிப்பாக. அப்போ அதை அவங்கள பாதுகாக்கணும். ஏன்னா அவங்க அரசு மருத்துவர்கள், அவங்க வந்து தன்னோட உயிரை அதையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு மற்றவங்க உயிரையும் பாதுகாக்க வேண்டியது அவங்களோட கடமை அதில் இருக்காங்க.
இப்போ அவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும், அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அதில் மாறுபட்ட கருத்து கிடையாது. அந்த டாக்டர்கள்லேயே தவறு செய்யக்கூடிய டாக்டர்கள் இருக்காங்க, அது வேற இப்போ விஷயம். இவங்க அப்படிதான் வந்து டாக்டர் மேல வந்து பழி இல்லை, இவங்க சொல்கிறாங்க, அப்படி சொல்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? இப்போ அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில், அவங்க என்ன பண்ணியிருக்காங்க பக்காவாக ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்களுக்கும் அதே மாதிரி எழுதி கொடுத்துருப்பாங்க கேஸ் ஃபைல், அது அவங்ககிட்ட இருக்கும். அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க, என்ன அவங்களுக்கு வியாதி இருக்குது, எல்லாமே இருக்கும். அதனால் வந்து அதுக்கு இது வழி தீர்வு கிடையாது. அதுக்கு அவர் அந்த டாக்டர் மேலே இவங்களுக்கு சந்தேகம் இருக்குது, சரியான முறையில் ட்ரீட்மெண்ட் பண்ணல, இல்லை வந்து அவங்க எங்கள் அம்மா போகையில் இவங்களை திட்டுறாங்க, மரியாதை குறைவாக பேசுகிறாங்கன்னா அதுக்கு மேலே அதிகாரி இருக்காங்க, மெடிக்கல் சூப்பரண்ட் ஏதோ கோவத்துல ஒரு 4 வார்த்தை கேட்டுட்டு கூட வந்துட்டு இருக்கலாம் வெளியே, அதுக்காக கத்தி இல்லை அவங்க கிட்ட போய் இவங்க முறையிடல, முறையிட்டு இந்த மாதிரி நடக்குது சார் பாருங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணலாம், எழுதி கொடுக்கலாம். அதை விட்டு வீட்டில இருந்து கத்தி எடுத்துட்டு வந்து குத்தொடுங்கிற நோக்கத்தோடு தான் வராரு. அந்த மாதிரி பண்ணிட்டு இப்போ ஜெயிலுக்கு போயிருக்காரு. இப்போ அதனால என்ன லாபம்? அவங்க அம்மாவுக்கு உடம்பு நல்லா இருப்பதா? அவங்கள காப்பாற்றுறதுக்கு என்ன வழின்னு பார்க்கறத விட்டுட்டு டாக்டரை குத்துறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறதுக்கு கத்தி எடுத்துட்டு போனா இது எந்த வகையில் நியாயம்? இப்போ அவர் அரசு ஆகி உள்ள போயிருக்காரு, அவர் வெளியே வர்றதுக்கு நாளாகும். இந்த அம்மாவை ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு அவங்க தம்பியாக 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கிறதா. ஆமா, நிச்சயமா. எந்த மாதிரியான தண்டனைகள் வரும்? 307 அட்டெம்ப்ட் டு மர்டர், அதாவது முன்னாடி 307 சொல்லுவாங்க, இப்போ சட்டங்கள்லாம் மாற்றிருக்காங்கல்ல, 109 நம்ம சொல்கிறாங்க. அதுக்கு நிச்சயம் அதன்படி ஆயுள் தண்டனை வரைக்கும் கிடைக்கும். ஆமாம், அதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது. இதில் என்னென்னா நேரடியாக பார்த்த சாட்சிகள் கிடையாது. இவர் போய் அவரை குத்தையில் நான் கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்கன்னா அவர் ரூம் கூட நடந்திருக்கு, அப்புறம் போய் பார்த்துருக்காங்க. இருந்தாலும் அவர் சொல்லியிருக்காரு, வாக்குமூலம் இருக்குது, இவரை பிடிச்சிருக்காங்க, கத்தியை சீஸ் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து நல்ல பக்கா எவிடன்ஸ். ஆமாம், இப்போ டாக்டரோட ரூமில் சிசிடிவி இருக்கா, இருந்திருந்தா கிளீனாக இதாக இருக்கும். அவர் வந்து தப்பவே முடியாது. ஏன்னா சிசிடிவியோட எவிடன்ஸை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புது சட்டத்தில் கொண்டு வந்திருக்காங்க. இன்னொரு விஷயமும் சொல்ல விரும்புகிறேன். நேற்று அதே சமயத்தில் ஸ்டான்லி மருத்துவமனையில் ஒரு மனோதத்துவ டாக்டர் அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் இருக்கக்கூடிய பேஷண்ட்டு அவர் மூக்கிலே குத்திட்டாரு. அதுக்கப்புறம் காவல்துறை தலையிட்டு அவர் கொண்டு கேஎம்சி ஹாஸ்பிட்டலில், சாரி கீழ்பாக்கு மென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா, அதை அங்கே கொண்டு அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவரை எக்மோர் ஹாஸ்பிட்டலில் கூட நேற்று நடந்தது இதே போல மருத்துவரை தாக்கினது. அப்போ இது வந்து என்ன ஆகும்னா இது வந்து ஊடகங்களில் பார்க்கையில் அவங்களுக்கு ஒரு தைரியம் வந்தது. இப்போ அந்த பையனுக்கு வந்து நம்ம ஒரு மருத்துவரை குத்திட்டோமே அப்படிங்கிற பயமே இல்லை. எவ்வளவு தெனாவட்டா நடந்து போறான் பாருங்க. சினிமாவில் கதாநாயகன் நடந்து வில்லனை கொலை பண்ணிட்டு நடந்து போற மாதிரி அப்படி தெனாவட்டா நடந்து போறான். அப்ப இது என்ன ஜனநாயக நாடா? இதுல இருந்து என்ன ஒண்ணுமே புரியல. அந்த மாதிரி அவனுக்கு மனப்பான்மை, நம்ம செஞ்சது தவறு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல நடந்துக்கிறான். இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து சமுதாயத்துல எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றேன் சார். அதோட விளைவு தான் இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, இங்க ஒரு மருத்துவரை தாக்கியிருக்காங்க, அங்க ஒரு மருத்துவரை தாக்கிருக்காங்க, இது தொடர்ந்து நடக்கும். தைரியம் வந்துரும். ஆமா, எல்லாருக்கும் தைரியம் வந்துரும்ல. அப்படின்னா அப்ப பேஷண்ட்டுங்களை காப்பாத்துறதுக்கு எந்த மருத்துவர்களும் முன் வர மாட்டாங்களா சார்? அவங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அவங்க வந்து இப்போ அவர் தவறு பண்ணியிருக்காருன்னா அதுக்கு முறையான என்ன உண்டோ அதுக்கு மேலதிகாரிக்கு ஒரு புகார் கொடுத்துருக்கணும். அவரை போய் குத்தி கொள்ள முயற்சி பண்ணா என்ன அர்த்தம்? அவங்களுக்கும் குடும்பம் இருக்கு இல்லையா? அந்த டாக்டரோட மிஸ்ஸஸும் அவங்க அம்மாவும் வந்து அழுறாங்க பாருங்க. அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? டாக்டர் அவரோட தொழில தப்பு இருந்தால் சொல்ல வேண்டிய இடத்துல போய் சொல்லுங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அதை விட்டு போட்டு போய் குத்தி கொலை பண்ண போகிறதுன்னா இப்போ என்ன அர்த்தம்? இப்போ சட்டத்தை நீங்கள் கையில் எடுத்துக்கிறீங்களா? அப்போ எதுக்கு போலீஸு, அதுக்கு எதுக்கு நீதிமன்றம்? அப்போ எது எப்படி ஜனநாயக நாட்டில் இதெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? காவல்துறை நிச்சயமாக அதில் வந்து அந்த செக்யூரிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அரசாங்கம் சரியான நடவடிக்கை எடுத்துருக்கணும். சரி, நடந்து போச்சு. இனிமேலாவது வந்து அதுக்கு வந்து சிசிடிவி கேமரா புக் பண்ணுறது, எல்லா இடத்துலையும் ஃபிட் பண்ணி வைக்கணும். அதை மானிட்டர் பண்ணதுக்கு ஒரு இடம் இருக்கணும். காவல் நிலையம், பக்கா காவல் நிலையம் அமைச்சு கிட்டத்தட்ட ஒரு 50-60 காவலர்கள், ஒரு ஷிஃப்ட்டுக்கு குறைஞ்சபட்சம் 20 காவலர்கள் இருக்கணும். ஒரு 3-4 எஸ்ஐ, 2 இன்ஸ்பெக்டர், அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரென்த்தோடு இருக்கணும். உள்ளே வரக்கூடியவங்க எல்லாரும் கண்காணிக்கப்படணும். அவங்கள செக் பண்ணி தான் உள்ளே அனுப்பணும். நீங்கள் சொல்கிற போல ஒவ்வொரு டாக்டருக்குன்னு தனி அவங்களுக்கு கேபின் இருக்கு இல்லைங்க சார், அங்கே கூட கண்டிப்பாக சிசிடிவி இருக்கணும். ஆமாம், இதில் இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல, ஆமாம் இருந்திருக்கணும். ஆனால் பட் இதில் அவரை அந்த பையனை கைது பண்ணது மற்ற எல்லாத்தையுமே வந்து யாரோ அவங்க செல்ஃபோனில் எடுத்தது தான் காட்டுறாங்க டிவியில். சிசிடிவி ஃபுட்டேஜ் அப்படி இருந்திருக்கலாம். இருந்தால் கூட காவல்துறை அதை வந்து காட்டணுங்கிற அவசியம் இல்லை, அதை ப்ரிசர்வ் பண்ணிருக்கலாம். அப்படி இல்லைன்னா நிச்சயமாக வச்சாகணும். செக்யூரிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது வந்து நிச்சயமாக வைக்கணும். இது வந்து மருத்துவர்கள் உயிருக்கு மட்டும் இல்லை, பேஷண்ட்ஸ் உயிருக்கும் பிரச்சனை இருக்கும். நான் சொன்னேன்ல, பேஷண்ட்ஸு கூட அவங்களுக்கு ரைவலாக இருக்கிறவங்க கூட வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் மருத்துவ ஊழியர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு கருதி இதில் கொஞ்சம் பணம் செலவழித்து நிச்சயமாக பாதுகாப்பை
அதை உறுதி பண்ணணும். அட் த சேம் டைம் என்னன்னு சொன்னீங்கன்னா, இப்போ மருத்துவர்களும் ஒரு சில தவறான சிகிச்சை கொடுத்து பாதிக்கப்பட்டவங்களும் இருக்கிறாங்க. ஆமா தானேங்க சார்? இப்போ உங்களுக்கே தெரியும் கொளத்தூர் தொகுதியில 2022ல் நடந்தது. அதுபோல் மருத்துவர்களும் வந்து தவறு செய்கிறாங்க. மருத்துவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்றது கொஞ்சம் சொல்லுங்கள் சார். மருத்துவர்கள் தவறு பண்ணுறது, மருத்துவர்களோட அந்த அதாவது வந்து மருத்துவ சிகிச்சை. சிகிச்சையை ம் அவங்க செய்கிறத பாதுகாக்கிறதுக்கு ஒரு சட்டம் இருக்குது. ம் ம் அந்த சட்டத்துக்கு மீறி அவங்க தவறு செஞ்சாங்கன்னா மற்ற எல்லாருக்கும் என்ன இல்ல, ஒரு சட்டமோ தவறான சிகிச்சையில உயிரே போயிருக்கு. அது மாதிரியான சம்பவங்களும் நடந்திருக்கு இல்ல, இல்லைங்களா? நிச்சயமா. ஆனா அதுக்காக சொல்ல, அவங்க வந்து சப்போஸ் சட்டத்துக்கு அப்பாற்பட்டவங்க கிடையாது. அதுதான். அவங்கள பாதுகாப்பதுக்கு ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டத்தையும் மீறி ம் அவங்க தவறு செஞ்சாங்கன்னா பொதுவா மற்றவங்களுக்கு என்ன தண்டனையோ அந்த சட்டமோ அந்த சட்டத்தை பயன்படுத்தி அவங்க பேர்ல வழக்கு பதிவு செய்து அவங்களை கைது பண்ணி அரெஸ்ட் பண்ணலாம். அதுக்காக சட்டங்கிறது எல்லாருக்கும் ஒண்ணுதான். சட்டத்துல வந்து அவங்களுக்கு தனி விலக்கு இருக்கு. அந்த விலக்கு இருக்குது, அதுக்குள்ள அவங்க வந்து செயல்பட்டாங்கன்னா சரி, அவங்களுக்கு அந்த சட்டம் பாதுகாப்பு இருக்கு. அதையும் மீறி அவங்க பண்ணாங்கன்னா தவறு தான். யார் செஞ்சாலும் தவறு தான். அதாவது உங்களுடைய சர்வீஸ்ல இது போல ஒரு பேஷண்ட் வந்து ஒரு மருத்துவரையே வந்து தாக்கின சம்பவங்கள் ஏதாவது ஒண்ணு இருக்குமா? நடந்திருக்குதா இதுவரை? சத்தம் போட்டு சண்டை போட்டு பேசுவாங்களே தவிர, அதுதான் சத்தம் ஆமா, போட்டு. அதை வந்து மருத்துவரை வந்து தாக்குனது வந்து நானும் 35 வருஷம் சென்னையில தான் வேலை பார்த்தேன். இவ்வளவு நாள் நான் வேலை பார்த்ததுல எனக்கு தெரிஞ்சு வந்து மருத்துவரை தாக்கக்கூடிய அளவுக்கு எதுவும் போகல. மருத்துவரை பேசுவாங்க, திட்டுவாங்க, அப்படி பண்ணிட்டீங்களே இப்படி பண்ணுங்கன்னு. தாக்க முயற்சிக்கிற ஒரு சமயத்தில் சில காவல்துறை போராட்டங்கள் கூட நடக்கும். போராட்டங்கள்லாம் பண்ணுவோம். அதெல்லாம் ஜனநாயகம் இன்னைக்கு கூட பண்ணலாம். ஆம்பூர்ல வந்து ஒரு தாய் சேய் 2 பேருமே இறந்துட்டாங்க அப்படின்ட்டு சரியான சிகிச்சை இல்லைன்னு ஒரு அது செய்யலாம், அது தப்பு இல்லை. அந்த போராட்டம் போராட்டம் நடத்துறதுலாம் தவறு கிடையாது. அவங்கள வந்து தாக்குறது, தனிப்பட்ட முறையில் தாக்கி அங்க உடம்புக்கும் உயிருக்கும் சேதம் ஏற்படுத்தக்கூடாது. அது மாதிரி பண்ணதை நம்ம தடுக்கணும். அதே மாதிரி மருத்துவர்களும் அவங்களோட பாதுகாப்பு சட்டத்துக்கு மீறி தவறுகளை செஞ்சா அவங்க மற்றவங்களுக்கு என்ன சட்டத்தில் இருக்கோ அதே தான் அவங்களுக்கும், அதே தண்டனை தான். அதே மாதிரி வழக்கு பதிவு செய்யலாம், அரெஸ்ட் பண்ணலாம், ரிமாண்ட் பண்ணலாம். அது வேற விஷயம். அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இன்னொரு மருத்துவ விஷயத்தை சொல்கிறேன். 2013 டாக்டர் சுப்பையா அப்படின்னு சொல்லி நியூராலஜிஸ்ட், அவர் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் அவரோட டியூட்டி முடிச்சுட்டு வெளியே வர்றாரு. அவர் காருக்கிட்ட வரையில் கரெக்டாக சுத்து போட்டு அவரை வெட்டி கொள்றாங்க. 9 பேர். அதில் வந்து நீதிமன்றத்தில் கேஸ் நடந்து நீதிமன்றத்தில் சிலருக்கு தூக்கு தண்டனை, சிலருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அவர் சொந்த ஊர் நாகர்கோவிலில் அவங்க ஒரு லேண்ட் டிஸ்பியூட்டு, அந்த டிஸ்பியூட்டில் அவங்க தூண்டி விட்டு அதன் காரணமாக அங்கே கூலிப்படை வந்து செய்கிறாங்க. ஆக தண்டனை கொடுத்துட்டாங்க. தண்டனை கொடுத்ததுக்கப்புறம் அப்பீல் பண்ணுறாங்க. ஹைகோர்ட் வந்து இவங்க எல்லாரும் நிரபராதியை விடுதலை பண்ணிடுறாங்க. இப்போ கவர்மெண்ட் வந்து அப்பீல் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டில் அந்த கேஸ் இன்னைக்கு வந்திருக்கு. சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்க, எதிர்த்தரப்பு யார் பேரில் இந்த அக்யூஸ்ட் இருக்காங்களோ அவங்க தரப்புல இருந்து நீங்கள் பதில் என்னென்னு ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்களோட அப்சர்வேஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில். ஒரு மருத்துவர் எந்த தவறுமே செய்யாத ஒரு சூழ்நிலையில் அவரை பப்ளிக் பிளேஸில் வெட்டி கொள்றத நம்ம எப்படி ஒத்துக்க முடியும்? இதை வந்து கீழ்கோர்ட், அதாவது ஹைகோர்ட்டை சொல்கிறாங்க, விடுதலை பண்ணது சரியாக தெரியலை. இருந்தாலும் அவங்க தரப்பு என்னங்கிறத தினாந்தேதிக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நம்ம விசாரணை பண்ணி முடிவு பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அங்கே அப்சர்வேஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, மருத்துவர் தாக்கப்படுறத ஒத்துக்க முடியாது, அது கொலை செய்யப்படுறது ஒத்துக்க முடியாது. மருத்துவர்கள் தானே எல்லாருடைய உயிரையுமே காப்பாற்றுறாங்க பொதுவாகவே. ஆமாம், அதனால ஆமாம், அது வந்து ஒரு மருத்துவரால் நிறைய உயிரை காப்பாற்ற முடியும். கண்டிப்பாங்க சார். அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் மருத்துவர் அப்படிங்கிறத ஒரு கடவுள் ஸ்தானத்தில் வச்சு பார்ப்பாங்க. இப்போ அவங்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இப்போ உருவாகிட்டு இருக்கு. நிச்சயமாக தடுக்கப்படணும். இதில் சம்மந்தப்பட்டவருக்கு நீதிமன்றத்தின் மூலமாக கூடிய விரைவில் அவருக்கு நல்ல, அதாவது மேக்சிமம் என்ன தண்டனை கிடைக்கணுமோ நீதிமன்றம் மூலமாக வாங்கி கொடுக்கணும். அது காவல்துறை செய்வாங்க நம்புகிறேன். இப்போ இதுக்கு அரசு என்ன செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நிச்சயமாக செக்யூரிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது மட்டும் இல்லை, நான் சொன்ன சென்னையில் இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க இருக்குது. இங்கெல்லாம் மெடிக்கல் காலேஜ் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்குது, அரசு மருத்துவமனைகள் ஒவ்வொரு இடத்துலையும் இருக்குது. எல்லா மருத்துவமனைகளையும் பாதுகாப்புங்கிறது முக்கியம். இது மாதிரி வயசான செக்யூரிட்டி ப்ரைவேட் ஏஜென்சிக்கு போடக்கூடாது. காவல்துறை கண்காணிப்பில் தான் இருக்கணும். காவல்துறையில் இது மாதிரி தனியாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் வெளியே இருக்காங்க இல்லையா, அவங்கள கொண்டு வந்து அதுக்குள்ளே போடணும். பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை. அதுக்கு வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அரசு மருத்துவமனைகளில் லட்சக்கணக்கான பேர் டெய்லி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க.
இப்போ அவங்களோட உயிரை பாதுகாக்கணும் இல்லையா? ஆமாங்க சார். அவங்க உயிரை பாதுகாக்கக்கூடிய அந்த மருத்துவ பணியாளர்கள் மருத்துவர்கள் உயிரையும் பாதுகாக்கணும் அவங்களுக்கும் இல்லையா? பாதுகாப்பு. அந்த பொறுப்பு அரசுக்கு இருக்கு இல்லையா? இதுவரை மிக அருமையாக விளக்கமளித்தமை மிக்க நன்றி சார். நன்றி. வணக்கம் சார்.